நம்முடைய ஆயர்களைப் போல அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆயர், அவருடைய மகன்தான் இங்கர்சால். அவன் ஒரு முறை கேட்கிறான், இங்கர்சால், அங்கே இருட்டறையில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஜெபமாலை உருட்டிக் கொண்டு யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடி ஜெபிக்கிறீர்கள்? இறைவனையா? வாருங்கள், உங்கள் இறைவனை காட்டுகிறேன் என்று அவன் பேசுகிறான். அதோ பாருங்கள், அதோ பாருங்கள், அங்கு பசித்து கிடக்கும் உங்களுக்கு உணவளிக்க உழுது கொண்டிருக்கிறானே ஒரு உழவன், அவனுடைய உடலிலே வேர்த்து வடிகிறதே வேர்வை துளி, அந்த வேர்வை துளியில் தெரிகிறான் உங்கள் இறைவன், அவரை போய் பாருங்கள் என்கிறான். அவன் உழைத்து உழைத்து நடக்கிற தடத்தில் அந்த காலடியில் அவன் கால் வெடிப்புகளில் இருக்கிறான் இறைவன், அதை பாருங்கள் என்கிறான். உழைக்கும் மக்களின் வேர்வை துளியில் இறைவனை தேடியவன் இங்கர்சால். அதை போல உழைக்கும் மக்களின் வியர்வையில் இறைவனை தேடிய பெருமகன் தான் நம்முடைய ஸ்டான் சாமி அவர்கள். இறைமகன் இயேசுவே அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் கற்பிக்கிறார். அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதான் அடிமையின் பிறப்பு. அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இது விடுதலைக்கு எல்லா முன்னோர்களும் வைத்த முழக்கம். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது நமது முன்னோர்கள் அல்ல, உலகத்தின் எல்லா புரட்சியாளனும் முன்வைத்த முழக்கம். அதனால்தான் உயிரினும் மேலானது எமது உரிமை என்ற முடிவிற்கு உலகில் எல்லா புரட்சியாளனும் வந்தார். உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. ஆனால் உரிமை இழப்பது என்பது அது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. சீமான் மரணிப்பது என்பது அவனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய தனிப்பட்ட இழப்பு. ஆனால் என் உரிமை இழப்பது என்பது நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பாக மாறிவிடுகிறது. அதனால்தான் உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எம் மக்களின் பாதுகாப்பான வாழ்வு என்ற முழக்கத்தை முன்வைத்து உலகில் நாம் மட்டுமல்ல எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் அந்த அடிப்படை கோட்பாட்டின் வழியே தான் போராடினார்.